மஸ்க் மெலன். மஸ்க் மெலன் என்பது சரியான பதில். ஓ இவருக்கு நல்லா வைக்கிறாங்க மஸ்க் மெலான் வாட்டர் மெலான். நல்லா ஊத்துப்பாரு கீழே ஊத்துப்பாரு. தேங்காய் 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 என்பது சரியான பதில். பையன் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வாட்டர் மெலன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாட்டர் மெலன் இஸ் தி ரைட் ஆன்சர். ப்ளீஸ் ப்ளீஸ் மஸ்க் மெலான் வாட்டர் மெலான் தேங்காய். ரைட்லா ரைட். லிச்சி. லிச்சி என்பது சரியான பதில். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரவி ப்ளீஸ் ப்ளீஸ். அடுத்த ஐட்டம். கம் ஆன் ரவி. பேரிக்காய் பேரிக்காய் கிரீன் ஆப்பிள். பேரிக்காய் என்பது தவறான பதில். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டது வாட்டர் ஆப்பிள். என்ன சமைக்கிற மாமா? மீன் குழம்பு மாமா. மீன் சார் மீன் குழம்பு நம்பரு. மீன் சட்டி சோறு எங்க அம்மா செய்வாங்க தெரியுமா? அது அந்த காலத்துல செஞ்சது. மீன் சோறு கடலில, மீன் சோறு இலையில, அந்த மாதிரியா? வர்ற மாதிரி மீன் குழம்பு வேற மாதிரி வேற மாதிரி மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். வேற மாதிரி பண்ற போற கரெக்ட்டா பண்ணு. கண்டிப்பா பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தீபாவளி தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் ஏன் குஸ்டா வரேன் இப்ப. தெரியல. ஐயோ ரெண்டு ஸ்பூன். பிரிக்கிறியே. பிரிச்சா தர கொட்ட முடியும். ஐயோ கொட்டுறியே. இல்ல கொட்டு வேலை எப்பற கொட்டணும். சரி சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஒரு என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு லோடு வெங்காயத்தை எடுத்து உருக்கி விட்டார் செஃப். பள்ளிப்பாளையம் சிக்கன்ல சின்ன வெங்காயம் தான் மெயினே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போய் மூதேவி வெங்காயம் உருவிட்டாங்க. பாத்தீங்களா? ஒவ்வொரு கூட மேஞ்சிட்டு வரான் அவன். நல்லா கேளுங்க. கல்யாணம் கேளுங்க. அடங்கொம்மால கேளுங்க. அங்கே எங்க வரீங்க? ஒரு வெங்காயம் ஒரு துப்பு இல்ல. உனக்கு கல்யாணம் முடிச்சு என்ன பண்ண போற சொல்லு. கோமாளிகள்லாம் என்ன மாதிரியான கெட்டப்ல இருப்பாங்க? அதாவது கெஸ் பண்ணு. நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தாலி எடுத்து கொடுக்கறவங்க, இலை எடுக்கிறவங்க, இலை திருடுறவங்க, கூப்பிடாத கல்யாணத்துல போய் சாப்பிடுறவங்க, இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நீ யாரெல்லாம் எதிர்பார்க்கற? நீ எப்படா ஆங்கரிங் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எனக்கு தெரியும் எப்படி அவர் வரேன்னா. ஓ நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்க பேசணும். ஓ பேசனா? ஆமா. ஏமா இது உனக்கு ஃபோன் பண்ணி பேசனா? அதெல்லாம் பேசிட்டேன் ஆல்ரெடி. ஓ அது வேற போயிட்டு இருக்கா? சரி 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 ஓகே. கல்யாணம் கலை வந்துடுச்சு ஜோயாக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சாப்பாடு சொன்ன உடனே அவ ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. சோ கோமாளிஸ் இன்னைக்கு எந்த கெட்டப்ல வரும்னா தெரியாது. கியூட்டான கியூபிட்ஸ் இருக்குல்ல. கியூபிட்ஸ் தெரியுமா? குப்பிட்ஸ்னா? கியூபிட்ஸ் இல்ல, ஸ்டூபிட்ஸ் தான் எனக்கு தெரியும். குப்பிட்ஸ் தெரியாது. கியூபிட்ல கல்யாணம் ரெடி பண்ணி கொடுக்கற லவ் ரெடி பண்ணி புரோக்கரா?
இருப்பானுங்களே அவனுங்க. broker இல்ல இந்த வெள்ளிங் கிடையாது. அப்புறம் யாருதான்? cupid. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அடங்கப்பா. என்ன அனிருத் சொல்லுங்க ஜி. எப்படி போயிட்டு இருக்கு சமையல் எல்லாம்? எனக்கு சமையல்லாம் பண்ண தெரியாது ஜி, இது மட்டும் கத்துனேன். அதுங்க புரோட்டோகால் படி நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம். அடங்கொம்மால உங்களுக்கு தெரியாம இருக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? ஆமா, ஏமாத்திட்டாங்க. என்ன மனுஷன் நீங்க சொல்லி கூட்டிட்டு வந்தியா? என்னடா இவ்வளவு? ஆமா ஆக்சுவலி வர மாட்டாருனாரு. ஐபிஎல் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அது லொட்டு லோசுக்கு லொட்டு லோசுக்கா? நேர்களே, ஐபிஎல் லொட்டு லோசுக்கிட்டாங்களே. இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்ட் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. இந்த சாம்பார் ஆப் எனக்கு. ஓகே, அதனால அனிருத் ப்ரோ இதே மாதிரி கிரிக்கெட்ல வைஃப் கம்பல்சரி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கிரிக்கெட் ஆட மாட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போய் பாத்துக்கோ. நீ 2வது கல்யாணம் 3வது ஆக்கிடாத. நீங்க மட்டும் என்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி வாங்க, நீங்களும் 2வது இன்னிங்ஸ் தான் என்னோட. இல்ல இப்படிதான் படாங்க ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ஆயி அப்படியே பட. Let's welcome Shanta and Mahendran. புது சுவாசம் தருதே உன்னிரு விழி. நான் பிரியாணி மணக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. பங்களா பிரியாணி இதோட கதை சொல்லுங்கம்மா எனக்கு. 30 வருஷத்துக்கு முன்ன நான் வந்து ஒரு பங்களால வேலை செஞ்சிருந்தேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரியாணி சமைக்குவாங்க. எனக்கு அதுங்க பேர் வந்து அடி சாப்பாடு தான் கொடுக்குவாங்க. அந்த தீஞ்ச சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது ஏன்னா எப்ப பாரு இது எடுத்துன்னு வர, உன்னால இது செய்ய முடியாதான்னு கேட்டார். ஒரு மாசம் பேமெண்ட் எனக்கு 150 ரூபாய். அந்த காசை வாங்கின்னு வந்து என் வீட்டுக்காருக்கு நான் பிரியாணி பண்ணி கொடுத்தேன். மேடம் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அன்போட அவங்க இந்த பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. பிரஸ்டீஜ் மற்றும் பூர்விகா மொபைல் ஃபோன் ஹோம். சிக்கிட்டான் போல இருக்கு, பாய சிக்கிட்டான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. இல்ல அது போடும் போது அன்னைக்கு கல்யாணம் ஆகும்போது நான் லேட்டுங்க கல்யாணத்துக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? லேட்டா வந்தீங்களா? இவ முன்னாலே போய் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து கோயில்ல கல்யாணம் பண்ணமுங்க. என்னடா மக்கான ரிசப்ஷன் வச்சா ஓகே. வழக்கமா மாப்பிள்ளை தான் முன்னாள் கூட்டிட்டு போய் போற வைப்பாங்க. நான் ஹோட்டல் வச்சிருந்தானுங்களா, வெளியில கேட்டரிங் கூட்ட செலவு அதிகமாகும்னு நானே சமைச்சு எடுத்துட்டு போனேன் அடங்கொம்மால கல்யாணத்துக்கு. இவர சமைச்சு எடுத்த லேட்டா போனாங்களா? நான் போய் சேருக்கு லேட் ஆகி போச்சு. கொண்டு பின்னால குறை வச்சுட்டாங்க. செலவா இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நடந்து சொல்லி அவரே சமைச்சிட்டு வந்திருக்காரு. கல்யாணம் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அன்னைக்கு கூட பிசினாரி மாதிரி பாருங்க.
அது கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பாலை காய்ச்சி இவனே எடுத்துட்டு போயிருக்கான் மேடம்.